அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூரில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்ததாக ஒரு சம்பவமானது தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கவுண்டநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கழிவு கலப்பு என தகவல் வெளியான நிலையில் நேற்று முன்தினம் இரவு மது அருந்திய நபர்கள் மலம் கலந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த தண்ணீரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த பின்னர் தூய்மை பணி நடைபெற்றதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் பூபதி இணைப்பில் இருக்கிறார். பூபதி, என்ன நடந்தது? கைது செய்யப்பட்ட அந்த இருவர் யார்? வணக்கம். அதாவது திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை 60 வார்டுகள் உள்ளன. இவற்றில் 15 வார்டுகளுக்கு ஒரு மண்டலம் என 4 மண்டலங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த சம்பவம் நிகழ்ந்து 2வது மண்டலத்துக்கு உட்பட்ட கவுண்டநாயக்கன்பாளையம் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய 17.50 லட்சம் கொள்ளளவு கொண்ட அந்த நீர்த்தேக்க தொட்டியில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. அதாவது 2 தினங்களுக்கு முன்பாக 5 இளைஞர்கள் அந்த தொட்டியின் மேல் பகுதியில் அமர்ந்து அதாவது மது போதையில் அங்கு மலம் கழித்ததாகவும் அதாவது வாமிட் உள்ளிட்ட அசுத்த செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் அன்றைய தினமே அவர்களை விரைந்து முற்றுகையிட்ட சூழ்நிலையில் உடனடியாக காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். உடனே அந்த தண்ணீர் தொட்டி பகுதிக்கு சம்பவம் வந்த காவல்துறையினர் தொடர்ந்து அந்த இளைஞர்களை பிடிக்க முற்பட்ட போது 2 பேர் மட்டுமே மது போதையில் நிலையை தடுமாறி இருந்த சூழ்நிலை அவர்கள் 2 மட்டுமே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறிப்பாக அந்த பகுதியில், அதாவது இந்த தண்ணீர் தொட்டியை பொறுத்தவரை இப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இந்த தண்ணீர் தொட்டியில் இருந்துதான் பிரதான குடிநீராக சென்று வரும் சூழ்நிலையில் அந்த மலம் கலந்த சூழ்நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் அந்த தண்ணியை முழுமையாக அகற்றாமல் நேரடியாக மக்களுக்கு நேற்றும் இன்றும் விநியோகம் செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதாவது அந்த மலம் கழிக்கப்பட்டது தெரிந்தவுடன் அந்த தண்ணீரை முழுமையாக அப்புறப்படுத்தி தொட்டியை முழுமையாக சுத்தம் செய்த பின்னர் மீண்டும் தண்ணீர் நிரப்பி விநியோகம் செய்யாமல் அதை மறைத்து மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டதாக தற்போது அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாநகராட்சி அந்த தண்ணீர் தொட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் தற்போது அங்கு பேச்சுவார்த்தையில் நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி.